ஆப்பிரிக்க நாடான கென்யாவின் முன்னாள் பிரதமர் ரைலா ஒடிங்கா கேரளாவில் இன்று மாரடைப்பால் காலமானார். அவருக்கு வயது 80. உடல்நல பிரச்சினைகளுக்கு சிகிச்சை பெற கடந்த அக்டோபர் 4 அவர் மும்பை வந்தார். அங்கு ஒரு தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்ற ஒடிங்கா தனது மகளின் ஆயுர்வேத கண் சிகிச்சைக்காக கடந்த அக்டோபர் 11 கேரளாவின் கூத்தாட்டுக்குளம் வந்தார். மகளுக்கு தொடர் சிகிச்சை அளிக்கப்படுவதால் கூத்தாட்டுக்குளத்திலேயே தங்கியிருந்தார். ஒடிங்கா இன்று காலை நடைபயிற்சி செய்தபோது அவருக்கு மாரடைப்பு ஏற்பட்டது. உடனடியாக அவரை அருகில் இருந்தவர்கள் தனியார் மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். அங்கு அவரை பரிசோதித்த டாக்டர்கள் இறந்துவிட்டதாக தெரிவித்தனர். ஒடிங்காவின் உடல் மருத்துவமனையில் வைக்கப்பட்டுள்ளது. மத்திய வெளியுறவு அமைச்சகம் கென்ய தூதரகத்துக்கு தகவல் தெரிவித்துள்ளது. அவர்கள் கென்யாவுக்கு உடலை அனுப்பி வைக்க ஏற்பாடுகளை செய்து வருகின்றனர். ஒடிங்கா 2008 முதல் 2013 வரை கென்ய பிரதமராக பதவி வகித்தார். கென்யாவில் பல கட்சி ஜனநாயகத்தை கொண்டு வரவும் புதிய அரசியல் அமைப்பை உருவாக்கவும் அவர் செய்த பணிகளை அந்நாட்டு மக்கள் இன்றும் போற்றுகின்றனர். ஒடிங்காவின் மறைவுக்கு பிரதமர் மோடி இரங்கல் தெரிவித்துள்ளார். எனது நண்பர் கென்ய முன்னாள் பிரதமர் ரைலா ஒடிங்கா மறைவால் வருத்தமுற்றேன். ஒடிங்கா ஒரு சிறந்த அரசியல்வாதி, இந்தியாவின் நண்பர். குஜராத் முதல்வராக இருந்த காலத்தில் இருந்தே அவருடன் நெருக்கமாக பழகியிருக்கிறேன். எங்கள் நட்பு பல ஆண்டு தொடர்ந்தன. நம் நாட்டின் மீதும் அதன் கலாச்சாரம், மதிப்புகள், பழமையான அறிவின் மீதும் அவருக்கு ஒரு தனி பாசம் இருந்தது. இந்தியா கென்யா உறவுகளை வலுப்படுத்துவதற்காக அவர் மேற்கொண்ட முயற்சிகளில் அது பிரதிபலித்தது. ஆயுர்வேதம் மற்றும் இந்தியாவின் பாரம்பரிய மருத்துவ முறைகளை அவர் பாராட்டினார். தனது மகளின் ஆரோக்கியத்தில் ஆயுர்வேதம் உண்டாக்கிய பலன்களை அவர் பார்த்தார். இந்த துயரமான நேரத்தில் அவரது குடும்பத்தினர், நண்பர்கள் மற்றும் கென்ய மக்களுக்கு எனது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன் என பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார்.